ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று கேட்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதி மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாற்றம் வரணும், விஜய் வரணும், வந்தாதான் ஒரு இது ஒரே ஆளுங்களா இருக்கக்கூடாது. டிஎம்கே வந்துடுச்சு, ஏடிஎம்கே வந்துடுச்சு. மாற்றம் வந்தால் கொஞ்சம் நாடு நல்லா இருக்கும். அவர் சொல்கிறது மக்களுக்காக நான் வரேன்னு சொல்கிறாரு, மக்களுக்காக நான் சேவை செய்கிறேன்னு சொல்கிறாரு. வந்து விட்டு தான் பார்க்கலாமே, மக்களுங்க விட்டு பார்க்கட்டும், என்ன செய்கிற அவர் என்ன செய்கிறாரு பார்க்கலாம். விஜய்க்குமா ஏன்னா எங்களுக்கு வயசாகிடுச்சு, அதிகார பசங்களுக்கு போட்டால் நாடு நல்லா இருக்கும். நாங்கள் கூலி வேலை செய்வோம்மா, பெயிண்ட் வேலை செய்வோம், கூலி வேலை செய்வோம். அதனால விஜய்க்கு போடுவோம். அது இருக்குது. இதெல்லாம் சின்ன பையனுக்கு ஒன்று போட்டு பார்ப்போமே. எடப்பாடிக்கு தான். ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து எதுவுமே அந்த அளவுக்குலாம் செய்யலை. அந்த அவங்களால ஓரளவுக்கு ஜெயலலிதா அம்மா நல்லா செஞ்சுட்டு விட்டு போனாங்க. ஒரு 4 வருஷத்தை நல்லா தான் பண்ணார். இந்த ஆட்சி கூட வரணும்னா கூட்டணி இருக்கணும். கூட்டணி இருந்தால் தான் வரும். அவர் கூட்டணி நிறையா இருக்குது, அதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணுவார்னு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சொல்லிடுறாரு, அறிக்கை கொடுத்துறாருன்னா அறிக்கை தராங்க. கொஞ்சம் வித்தியாசமாக அறிக்கை கொடுத்துக்கிறாரு, அவ்வளோதான். அவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. டிஎம்கே தான் வரும். அவங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்காங்க, மற்றபடி யாரும் மெஜாரிட்டி இல்லைல்ல. விஜய்க்கெலாம் ரசிகர் ஓட்டு தான், பொதுமக்கள் ஓட்டு அவ்வளோ வர வாய்ப்பு இல்லை. ஆப்போசிட் டீம் யாரும் இல்லை, அதனால் டிஎம்கேக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வாழ்வு அதிகம் சொல்லலாம்னா இப்போ வந்து இருக்க சிஸ்டத்துக்கு வந்து கோல்மால் தான் நடக்குது. எல்லாமே யூஎம்சியில் தான் கோல்மால் நடக்குது. ஆந்திரா ஃபுல்லாக கோல்மால் நடந்துருக்குது. ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறது. எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது. இதனால் ஃபஸ்ட்டு அது கட் பண்ணிட்டு பேலட் சிஸ்டம் வைக்கணும். அது போஸ்டல் பேலட் ஓட்டிங் தான் நடக்கணும். நம்ம போய் ஓட்டு போடக்கூடாது. நம்ம வீட்டிலேருந்து போஸ்டல் மூலமாக தான் ஓட்டு போடணும். அப்போ தான் நேர்மையான ஓட்டு நடக்கும். நம்ம போய் ஓட்டு போடுறோமா, அதை இங்கு ஊற்றது இதெல்லாம் நடக்குது. அதனால நம்ம போஸ்டல் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் போடணும். அதுதான் கவுண்டிங் பண்ணணுமே தவிர இவங்க வந்துட்டு நம்மளை கூட்டின்னு போயிட்டு ஓட்டு போகிறது, காசு கொடுத்தெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் நேர்மையான ஓட்டுங்கிறது. ஒன் எலெக்ஷன் அது கூட தப்பு தான். ஒன் எலெக்ஷன் இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு நாடு 3 வருஷத்துல எலெக்ஷன் வருது. செலவு மிச்சம் தான். செலவு மிச்சம் பண்ணாமல் இன்னும் செலவு மிச்சம் பார்த்து போஸ்டல் ஓட்டு இருந்தால் செலவு மிச்சம் பண்ண முடியும். அதே பிரச்சாரம் பண்ணும்போது என்ன ஹாமி கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஹாமியாக இருக்கக்கூடாது. ஹாமி கொடுக்கலாம். என்ன ஹாமி கொடுக்கணும், மக்களுக்கு என்ன தேவை அதுதான் கொடுக்கணுமே தவிர நான் இலவசமாக தரேன் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாடு பற்றி இப்போதைக்கு டிஎம்கே தான் இருக்குது. வந்தால் கூட மேடம் இதுதான் புதுசாக வராத தவிர கொஞ்சம் சீட்டு வரலாம், ஓட்டு பிரிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் முழுசாக வர முடியாது. கொஞ்சம் ஓட்டு பிரிப்பார் அவர். இப்போ சராசரி அண்ணா டிஎம்கே டிஎம்கே 2 பேருக்குமே வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன கேட்டால் இவங்க அவங்கள சார் இந்த 2 பேர் முதலைங்க. இவங்க தவிர வேற யாரும் ஆட்சியில் வரமாட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இவங்க கிரிமினல் பண்ணி ஏன்னா ஓட்டு வாங்கிடுவாங்க. புதுசாக ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க வளரவும் விட மாட்டாங்க, அவங்கள செய்யவும் விட மாட்டாங்க. இதுதான் தமிழ்நாடு தீர்ப்பு. இந்த மாதிரி நம்ம வந்து பிஜேபி இங்கே வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பிஜேபி வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த வடநாட்டுக்காரங்களாம் இங்கே எட்டு வந்து அவர் எப்படியோ பண்ணி பார்க்குறாரு மோடி. தமிழ்நாடு மாறாது, அது ஒரு கொள்கை. இப்போ சீமான் வந்தாருன்னா எல்லாம் நல்லா செய்யலாம். ஏன்னா தமிழ்நாடு தமிழ் மக்களை விவசாயிகளை அவர் கேள்வி கேட்குறாரு. கரெக்டான கேள்விலாம் அவர் கேட்குறாரு. ஆனால் அவர் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, பெரியார் எப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்க, நடந்ததை உண்மையை தானே சொல்கிறாரு. அதையே அது மக்கள் அவர்களை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அவர் பூஜ்யம் பண்ணுறாங்க. யார் வந்தாலும் வளரும் விட மாட்டாங்க. இவங்க கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ கமலஹாசன் பேசினார், சொத்துரிமை இந்த மாதிரி வந்து அரசியல் வந்து குடும்ப அரசியல் நடக்குது அப்படின்னாரு. அவருக்கு எம்பி பதவி கொடுத்தோன்னே அவர் மாறிட்டார். அந்த மாதிரி இப்போ விஜய் வருவார், அவருக்கு சீட்டு கிடைக்கும். எப்படி 100-150 சீட்டு கிடைக்கும். ஆனால் அவரை வந்து எதிர்கட்சியாக உட்கார வச்சு அவர் வேலை செய்ய விட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் முடிகிற வரைக்கும் இவங்க சொத்து இவங்க வந்து குடும்ப அரசியலே வந்து நேர்ப்பாங்க. ஏன்னா கனிமொழி இருக்குது, ராசா இருக்கிறாரு, அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அப்புறம் அவங்க புள்ள வருவாப்புல, அப்புறம் பேரன் வருவான், எல்லாரும் அவங்களே வருவாங்க. ஏன்னா கலைஞர் போட்டதுலேருந்து அப்படியே தானே வராங்க. எல்லாமே அவங்க சொந்த பந்தம் தான். துரைமுருகன் அவரும் ரிலேஷன் தான். அப்போ என்ன ஆயிடுது, ஃபேமிலி அவங்க தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டை அவங்கள தான் ஆள போகிறாங்க. இது என்ன பண்ணுவாங்க, ஓட்டே வரலன்னா கூட ஓட்டு வர வச்சுருவாங்க. 4 வருஷம் முடியும் போது அவங்க வந்து செய்ததெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. மக்கள் மறந்துடுவாங்க. எப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நடந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அந்த நிமிஷம் பேசுகிறாங்க. அதே ஒரு வருஷம் ஆனால் மாறிடுறாங்கல்ல. அதை மாதிரி 4 வருஷம் ஆச்சு மறந்துடுவாங்க. இப்போ அவங்க செய்கிறத வந்து கணக்கு பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆமாம், அவ்வளோதான். செய்ய வேண்டியதெல்லாம் நான் இவ்வளோ செய்தேன், இத்தனை அறிக்கை விட்டது அத்தனையும் நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. விஜய் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறாரு. இருந்தால் கூட அந்த அளவுக்கு தனிச்செலாம் அவரால் வர முடியாது. ஏதோ விஜய் ஏடிஎம்கே பிஜேபி இதெல்லாம் ஒரு கூட்டணி வந்ததுனாக்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி டிஎம்கே இந்த இது வர்றது கஷ்டம். நான் சீமாவுக்கு போடுவேங்க. எல்லாம் நல்லா கருத்தாக பேசுகிறாரு. எல்லாமே வந்து எல்லா மக்களுக்காக அவர் நின்று எல்லாம் குரல் கொடுக்குறாரு. நல்லது செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வர நல்ல வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆர் கட்சி நடி இதில் விஜய் தான் வந்து இது பண்ணுகிறாரு. நான் ஏழை சாப்பாடு போட்டு இது பண்ணு எம்ஜிஆர் கட்சி வருதுன்னு பார்த்தா விஜய் தான் வருவார். ஆனால் இந்த 2006 இவங்க ஆட்சி தான் வரும். ஏன்னா 10 வருஷம் இவங்க ஆண்டுவாங்க டிஎம்கே. ஏன்னா மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்குதுனால அது வந்து இருக்கலாம், ஓட்டுகள் இருக்கலாம், விழலாம் விழாமலாம் போகலாம். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற மூமெண்ட்டுக்கு டிஎம்கே ஒரு அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. திமுக தான் வரும். அவர் நல்லா எல்லாம் பண்ணுறாரு.
எல்லாம் செய்கிறாரு. நாட்டுக்கு எதுவும் இந்த பிரச்சனை இல்லை. நிலைமை வந்து திமுக தான் ஆளுங்கட்சி. விஜய் வந்து இப்போ தான் வந்தான், சொல்ல முடியாது. ஆனால் ஏடிஎம்கே எல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அவங்க பிரியலைனாங்க ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தவிர யாரும் அடிக்க முடியாது. நானும் ஏடிஎம்கே தான், இருந்தாலும் திமுக தான் சப்போர்ட் இருக்குது. டிஎம்கேக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எந்த கட்சியும் அவ்வளோ பிடிமானம் இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஏடிஎம்கே பிஜேபி கூட போயிடுச்சு. அதனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. மக்கள் வந்து அந்த மாதிரி பிஜேபி வெறுக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து டிஎம்கேக்கு தான் வரும். ஏன்னா அது கூட்டணியும் வலுவாக இருக்குது. இப்போ எங்கள் கூட்டணி பலமாக சேர்த்துட்டு இருக்காங்க. அதனால எங்கள் கூட்டணி தான் ஜெயிக்கும். அதிமுக கூட்டணி. ஆமாம், அதில் சந்தேகமே இல்லை. ஆமாம், பிஜேபிக்கும் ஓட்டு இருக்குல்ல, ஓட்டு வங்கி இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல. அதனால பிஜேபியோட கூட்டு கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் விஜய் வந்து திமுக ஓட்டை தான் பிரிப்பார். ஏன்னா விஜய் கட்சி ஆளுக்க போகிறோம், ஏற்கனவே திமுகவுக்கு போட்டவங்க, அவங்க ஓட்டை தான் அவர் பிரிப்பார். அது வந்து திமுகவுக்கு பாதகம் கிடையாது. விஜய் ஓட்டு வந்து அவருக்குன்னு இப்போ தனியாக விழ ஆரம்பிச்சிடும். அதனால திமுகவுக்கு அந்த ஓட்டு போகாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடுவோம். ஆமாம், எங்களுக்கு தான் அது அதிக வாய்ப்பு, சந்தேகமே கிடையாது. சூரியன் ஆமாம், நல்லது செய்கிறாங்க. எங்களை மாரி மகளிருக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நல்லது தான் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதுதான் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சலுகை எங்கெங்கேயோ நல்லது தான் செய்கிறாங்க. எங்களுக்கு 1000 ரூபா நான் வாங்கி சாப்பிட்றேன். இது கொஞ்சம் நல்லா ஆட்சியாக தான் தெரியுதுமா. அப்புறம் மக்கள் மனசில் வந்து இப்போ வேறு விஜய் வேறு போடுறாரு. என்னவோ மக்கள் மனசு எப்படி இருக்குதோ, எங்கள் மனசில் 1000 ரூபா துண்டுறோம், நிறைஞ்சு போய்க்கிறோம். வயசானவங்களுக்கு 1000 ரூபாய், பெத்த பிள்ளை கூட இந்த காலத்தில் 1000 ரூபாய் எடுத்து இந்தாமான்னு கொடுக்காது. தாலி காட்டின புருஷன் போய் சம்பாதிச்சு குடிச்சிட்டு வந்துடுவோம். நாங்கள் 5ஆம் தேதி 16, 17 போய் அழகாக 1000 ரூபாய் கையில் வாங்குறோம். அதை நம்பி ஒரு கடையில் டீ குடிக்கிறோம். அதை நம்பி 2 இட்லி சாப்பிட்றோம். அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும். இந்த 1000 ரூபாய் பணத்தை வந்து இன்னும் ஒரு 200 ரூபா போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களை மாரி வயசானவங்க ரொம்ப வாழ்த்தோம் ஐயாவை. நல்லது யார் பண்ணுறாங்களோ அவங்க வரட்டும். கடவுள் யாருக்குன்னு கொடுப்பனர் தான் அவங்க வரட்டுமா. நாங்கள் யாரையும் குறை சொல்லலை. இது வரணும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது, கருத்து கணிப்பு இல்லை. யார் எப்படி முன்னணி வருவாங்களோ என்னன்னு ஒன்றும் புரியல. ஒன்று விஜய் வந்தால் வரலாம், இல்லை ஏடிஎம்கே வந்தால் வரலாம். அது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும் வந்து ஒரு மகளிருக்கு நிறைய சலுகை பண்ணியிருக்காரு யார் ஸ்டாலின். அதனால் மகளிர் முதியவர்கள் எல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து விஜய்க்கு, ஏன்னா இளைஞர்கள் லேடிஸ் சப்போர்ட் ஃபுல்லாக அவருக்கு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு என்னோட எதிர்பார்ப்பு முக ஸ்டாலின், 2வது விஜய். இப்போ விஜய் தான், ஏடிஎம்கே கூட வாய்ப்பு கிடையாது. 45% விஜய்க்கு கொடுத்துருக்காங்களே, அப்படி ஒரு ஐடியா இருக்குது. இப்போ என் வீட்லேயே ஒரு 4 ஓட்டு இருக்குது, அதில் 3 ஓட்டு விஜய்க்கு தான் விழும். ஜெயிக்க முடியாது, ஒரு எதிர்கட்சியாக உட்காரலாம். டிஎம்கேக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சொல்ல முடியல. அதாவது அவங்களுடைய நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் இது வரைக்கும் யாரும் செய்யலை. வர்றது விஜய் வராரா, அது என்னவோ அவர் செய்கிறாருன்னு பார்க்கலாம். மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க இது பண்ணல. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரோ அது பண்ணால் நல்லது. பழைய ஆளுகளோட புது ஆளுகள் வந்தால் நல்லது தான், அது சாஸ்தியமான விஷயம். இவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு எவன் கிடைச்சான்? ஆமாம், புது ஆளுகளை வந்தால் அவங்களுக்கு ஆமாம் நல்லது தான். ஆனால் இவங்க வந்து நம்மோட காசையை சாப்பிட்டு நம்மளே ஏமாத்துற மாதிரி இருக்குது. அது தப்பான விஷயம். ஸ்டாலினுக்கு தான் இருக்கும். அது நல்ல செய்கிறாரு, நல்லா இருந்தது கொண்டாரு. விஜய்க்கு தான் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் மெயின் டிஎம்கே தான் வரும். விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் தான் இதில் இருக்காரு, அதனால் அவர் வரலான்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு தான் கொஞ்சம் பொறுப்பு இருக்குது, கொஞ்சம் ஒரு அளவுக்கு வருவா போல. இளைஞர் அடிங்க ஃபுல்லாக அவர் சைடு தான் இருக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், அது அவர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் அதான் நினைக்கிறோம். இப்போ இது வரைக்கும் 2 கட்சி தான் வந்துனுக்குது. இப்போ ஒரு விஜய் வந்தாலும் வரலாம். திமுகவுக்கு அதிக ஓட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா செஞ்சுருக்காருன்றது மகளிருக்காக நிறைய செஞ்சுருக்காரு. அதனால் நிறைய வாய்ப்பு இருக்குது ஓட்டு போகிறதுக்கு அவர். இப்போ ஆல்ரெடி டிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிச்சு எல்லா பொதுமக்களும் பாதிப்படுறாங்க, பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. எல்லா வரின்றதுல போட்டு எல்லார்கிட்டையும் வாட்டி வதைக்கிறாங்க. அவங்க திரும்ப வந்தால் எப்படி மக்கள் நல்லா இருக்க முடியும்? மாற்று கட்சி தான் வரணும், ஏடிஎம்கே தான் வரணும். அவங்களுக்கு தான் ஓட்டு வரும், அவங்களுக்கு தான் ஜெயிக்கணும். நம்ம எடப்பாடி அவர் தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 4 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர் நல்ல ஆட்சி அருமையாக செஞ்சாங்க. எந்த ஒரு ஒரு கெட்ட இது இந்த இப்போலாம் பாருங்கள், இப்போ ஆன்ஸு அது இது கஞ்சா இஞ்சா நிறையா இருக்குது. அப்போது எந்தமே இல்லை. நம்ம கொரோனா காலத்தில் வந்து எவ்வளோ இழப்பீடு அந்த தமிழ்நாடு, இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பீடுனா அதை எவ்வளோ மீண்டு வரைக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த காரணத்துலேயும் அவர் வந்து எலெக்ஷனில் அந்த ஆட்சியில் அந்தளவுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு மக்களுக்கெல்லாம் நல்லா அந்த நலத்திட்டம் அது இதுன்னு செஞ்சு அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்தார். அந்த ஆட்சி அப்படியே முடிஞ்சிட்டது. அதுக்கப்புறம் நல்லா இவங்க வந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை, ஃபுல்லாக கற்பழிப்பு, ரோட்டில் பகல்லையே வந்து அராஜகமாக பண்ணி அந்த ஒரு பப்ளிக்கில் போய் வெட்டுறாங்க, வாங்குறாங்க, அப்படி பண்ணுறாங்க. கேட்டால் அதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இவங்க கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்களுக்கு தெரிஞ்சாலும் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. அதனால் 2026 கண்டிப்பாக
ஐயா எடப்பாடி அவர் தான் வரதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. எப்படி அவங்க வந்து ஒரு 522 வாக்கு எவ்வளோ கொடுத்து வாக்குறுதி கொடுத்து அதிகமாக நிறைவேற்றலை, நிறையா முக்கால்வாசிக்கு மேலே அவங்க நிறைவேற்றலை. இப்போ லாஸ்ட்டில் இன்னும் அதே மாதிரி சொல்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க, பண்ணி மக்களை திசை திருப்புவாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து ஆணி வேற உள்ள பதிஞ்சிருச்சு. அதனால் எடப்பாடி ஆட்சி அந்த கொரோனா டைமில் எப்படி அவர் ஆட்சி செஞ்சாரோ அதே மீண்டு வந்து மக்கள் நல்ல சீரும் சிறப்பாக இருக்கிறதுக்கு அவர் வந்தால் தான் அடித்தட்டு மக்கள் நல்ல முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். எதனாலன்னா எல்லாம் கிடைக்கும். பசங்க மக்கள் எல்லாரும் இவங்க கொலை பண்ணுறாங்க, அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே சொல்ல தெரியாது. ராவில் வந்து 8 மணி ஆச்சுன்னா வெளியே தங்க முடியல, கொல்ல முடியல, பயம் எடுத்துக்குது. முன்ன போல் இல்லாமல் ஆட்சி ரொம்ப மோசமாகுதுடா எங்களுக்கு. அதுதான்டா. அதிமுக வரணுன்னு தான் எங்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா திமுக ஆட்சியில் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. வருமானமும் அவ்வளோவா இல்லை யாருக்குமே. என்ன ராசியோ தெரியல, அவங்க வந்த ராசியோ என்னவோ தெரியல. ரொம்ப ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டம் பட்டுன்னு இருக்காங்க. ரேஷன் கடைக்கு போனால் கூட பாருங்கள், எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, அது இல்லை, எல்லாமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. கொசம் எதுவுமே கொடுத்த பாடு கிடையாது. நாங்கள் இந்த மாதத்துக்குள்ளே போய் கேட்டால் இந்த 1ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குற பொருள் கொடுத்துடணும் இல்லைங்களா? இல்லை, எண்ணெய் இல்லை, அரிசி இல்லை அப்படின்றாங்க. இலவச பொருள்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை கொடுக்கலையே. இப்போ எங்கே போய் கேட்குறது நம்ம? சொல்லுங்கள் பார்க்கலாம். மீனவருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியும் செய்ய மாட்டுறாங்க. இந்த அம்மா ஆட்சி இருக்கும்போது நாங்கள் அதிகாரமாக கேட்டோம், அதே எடப்பாடி இருக்கும்போதும் ஐயா இருக்கும்போதும் நாங்கள் அதிகாரமாக அது வேணும் இது வேணும்னு கேட்டோம். இவங்ககிட்ட கேட்டாயா நீங்கள் என்ன அதிமுக ஓட்டு போட்டிங்களா, நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்றாங்க. அது தப்பு இல்லைங்களா? அதிமுக தான் பேசுகிறாங்களா? இப்போ ஏழைங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். பொதுவாக பேசுங்க, எல்லாருமே எடுத்த மாதிரி பேசுங்க. அவங்கள தான் பண்ணணும், இவங்கள தான் பண்ண ஏன் சொல்கிறீங்க? அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்போ வயசானவங்க இருக்காங்க, வீட்டில் கவனிக்காதவங்க கூட இருக்காங்க. 1000 ரூபாய் போடுறேன்னு எல்லாருக்கும் போடல. 1000 ரூபாய் பாதி பேருக்கு அந்த 1000 ரூபாய் கிடையாது. அதனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபாய் கிடையாது. ரொம்ப ஏக்கமாக சொல்லுதுங்க. 1000 ரூபாய் போட்டாங்க, அதுவும் இப்போ இல்லை. அந்த அம்மா இருந்தாங்கன்னா சொன்னதை செய்வாங்க. அவங்க ஒரு லேடிஸாக இருந்தால் கூட அவங்க சொல்கிறத அவங்க செய்வாங்க. முடியலன்னா கூட எப்படியாவது பண்ணணும், ஜனங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இவங்க அதை பண்ண மாட்டுறாங்க. கேட்டால் அவங்க கட்சிக்காரங்களே நம்மளை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க, கோவப்படுறாங்க. எதுவுமே கேட்க முடியல அவங்க கிட்ட. யாரோ அரசியலுக்கு வரன்றாங்க, வரட்டும், வந்து அவங்களும் நன்மை செய்தால் நல்லது தான். புரியுதுங்களா? நமக்கு வந்து இப்போ இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் நம்ம போடுறது, கடவுள் போடுறது தான் எல்லாமே. நல்லதை பண்ணால் போதும். நம்ம என்ன கொள்கைப்படியாக இவங்க கூட இருந்துட்டோம், இவங்க நல்லதை செய்யணும், செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இன்னமும் இருக்கிறோம் அவங்க கூட. 70 ரூபாய் 80 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கினாலும் சாப்பாட்டை வச்சு வச்சா நல்லா, ஒரே ஒரு தான் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இல்லை. எப்படி சாப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கஷ்டமாக. எங்கே போனாலும் அங்கே போய் இங்கே போய் இங்கே வா இங்கே வா, என்ன பண்ண முடியும்? அங்கே என் வயசான காலத்தில் எங்கே போக முடியும்? இந்த 1000 ரூபாய் போடுறானாங்க, அந்த 1000 ரூபாய் கூட போடல. 1500 ரூபாய் போடுறானாங்க எங்களுக்கு முதிர் காசு. அதுவும் அந்த இப்போ 200 ரூபாய் போட்டாங்க, அதுக்கு என்னண்டே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன அந்த கட்சிக்காக இவ்வளோ நாங்கள் இந்த வயசில் 87 வயசு ஆகுது. இந்த கட்சிக்காக ஓடியாரேன். நம்ம சொந்தம் இதுக்காக தான் நம்ம பாடுபடணும். வேற எதுக்கும் நம்மளுக்கு இது கிடையாது. நம்ம இந்த ஒரு ஓட்டு போடுற பற்றியா அது ஒண்டி தான் நம்மளுக்கு உரிமை, வேறு எதுவும் நம்மளுக்கு உரிமை கிடையாது. அதிமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கே தெரியுமே எல்லாமே. ஆட்சி எப்படி நடக்குது, தெரு எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள், நிலவரத்தை பாருங்கள், சுகாதாரம் சரியில்லை, எல்லாம் சரியில்லை. ஆட்சி எங்களுக்கு தான். கரண்ட்டு பில்லு ஏறி இருக்குது, விலைவாசி ஏறி போச்சு. அரிசி விலையை எடுத்துங்க, அரிசி விலையை எடுத்தால் வாங்க முடியுமா பாருங்கள். சொத்து வரி எல்லாமே ஏறி போச்சு. ஏடிஎம்கே தான் வரும். இந்த ஆட்சியில் எங்கள் டிஎம்கே இந்த ஆட்சியில் என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள். எங்கள் ஆட்சியில் நடந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எந்த இதுவும் இல்லை. இந்த வாட்டி நீங்கள் இந்த ஃப்ளட் வந்தது, எந்த நிவாரணமாக கொடுத்தாங்களா? எதுவுமே கிடையாது. அரிசி இந்த பொங்கலுக்கே பார்த்துக்கலாம். நீங்கள் போன வாட்டி எங்கள் ஆள் எப்படி, எங்கள் ஐயா எப்படி கொடுத்தாருன்னு பார்த்துருக்கலாம். இந்த வாட்டி நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னு பார்த்துருக்கலாம். இதிலே தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்டி 2026 நாங்கள் தான், ஏடிஎம்கே தான். எங்கள் எடப்பாடி ஆட்சி நல்லா இருக்குதுமா. டிஎம்கே ஆட்சி 4 வருஷத்தில் எந்த ஒரு பலனும் கிடையாது. எல்லா வரிகளும் ஏற்றிட்டாங்க. இப்போ அவங்க சினிமான்னு ஒரு இது போட்டுறாங்க. அது எதுக்கு தேவை? பாமர மக்கள் வந்து ஈபியில் இருந்து வீடு கட்டல இருந்து எல்லாத்தையுமே ஏற்றிட்டாங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து இப்போ வந்து உன்னுடைய பிள்ளைக்கோசம் அந்த தொழிலை ஆரம்பிச்சுக்கிறீங்க. தேவையில்லாத வேலை தான் அது. புரியுங்களா? எங்கள் எடப்பாடி 4.5 வருஷம் ஆண்டார், சூப்பராக இருந்தது. அதுவும் கொரோனா காலத்தில், வேறு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொரோனா காலத்தில் எங்கள் இவர் வந்து சூப்பராக பண்ணார். 4.5 வருஷம் டிஎம்கேல இருக்கிறவங்களே அவர் நல்லா பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நீட் தேர்வு பண்ணுறோம் சொல்லிட்டு ஒன்றும் வேலை பண்ணிக்கிறாங்க. நீட் தேர்வு எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் அவர் எங்கேயும் வந்து சொல்லுவார் பொழுது. அடுத்த வருஷம் வந்து சொல்லுவாரா என்னன்னு தெரியல. போக சொல்ல செங்கல் எடுத்து போனார், அதை போய் சேர்ந்துட்டார். அவர் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவார். எனக்கு வேலையாக எடுத்து போய் உட்கார வச்சுருவாங்க. அவங்க அக்கா கூடிய அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு 2 பேரும் ஒன்றா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய ராசாவை அனுப்பிச்சிடுவாங்க. எங்கள் எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருக்குது. அவர் தான் வருவார். கூட்டணி ஒன்றும் சொல்லிட்டாரு, நீங்கள் உங்கள் கட்சியை பாருங்கள், நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னாங்க.
எடப்பாடி நல்லா இருக்கிறாரு. எடப்பாடியார் ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். இப்போ டிஎம்கே ஆட்சியில் இந்த 4.5 வருஷ காலத்தில் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இந்த குழந்தைங்க பாலினம், பெண்கள் காலேஜ் பெண்கள் பாலினம், இந்த சாராயம், அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுக்குற இந்த கஞ்சா போதைப் பொருள் இதை மாதிரி இது அட்டூழியங்கள் தான் அதிகமாகுதே தவிர மக்களுக்கு தேவையான சேவையை அவங்க அந்த ஆட்சியில் நடக்கலை. எடப்பாடியார் ஆட்சி நடந்தது அப்போ ரொம்ப நல்லா நடந்தது. இப்போ இந்த ஆட்சியில் வந்து எதுவுமே நல்லாவே இல்லை. விலைவாசி கூடுது, மின்சார கட்டணம் ஏறுது, அதுக்கப்புறம் இவங்க வந்து பள்ளி மாணவர்களுக்கு இந்த மடிக்கணினி தருவாங்களே அதை கொடுக்கல. அப்புறம் வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் தரல, மாதம் தருவாங்க பார்த்தீங்களா கர்ப்பிணி காலத்தில், அதுவும் தரல. அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா, திருமணம் ஆச்சுன்னா அம்மா ஆட்சியில் வந்து 4 கிராம் தங்கம் தந்தாங்க, இதுவும் தரல. அப்புறம் ஸ்கூட்டி கொடுத்தாங்க, பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல உதவிங்களாம் செய்தாங்க. இவங்க வந்து இந்த ஆட்சியில் வரும்போது என்ன சொன்னாங்க, கேஸு மானியம் 100 ரூபா தள்ளுபடி ஆகும், நாங்கள் நீட்டு தேர்வு தள்ளுபடி ஆகும்னு சொன்னாங்க. எதுவுமே அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நடக்கவே இல்லை. அட்டூழியங்கள் தான் நடக்குதே தவிர நல்ல ஆட்சி நடக்கலை. அதனால் எடப்பாடியார் ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. எடப்பாடியார் வந்து ஒரு 4 வருஷம் ஆட்சி ஆண்டாங்க. மக்களுக்கு தேவை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து கலைஞர் ஆட்சி வந்ததுலேருந்து, திமுக வந்ததில் இருந்து மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனால் ஒன்று கூட நிறைவேற்றலை. முக்கியமாக முதல் கையெழுத்து வந்து இந்த சாராயத்தை ஒழிப்பேன், இந்த கடைங்களெல்லாம் எடுத்துருவேன் தான் சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யவே இல்லை. நான் திமுக திமுகவுக்கு தான் இது வரைக்கும் ஓட்டு போட்டேன். கடைசியும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு நாங்கள் கெளிக்க வச்சோம். ஆனாலும் திமுக வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை. பெண்களுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, இல்லத்து அரசிங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் கூட எல்லாருமே தான் இல்லத்தரசிங்க, லேடிஸுங்க எல்லாமே இல்லத்தரசிங்க தான். கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க, ஆனால் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கவே இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல். அதுக்காக இனிமேல் திமுக வரமா என்னான்னு தெரில. ஆனால் ஓட்டு போடும்போது நாங்கள் திமுகவுக்கு தான் போடுற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. இது வரைக்கும் வந்து செஞ்சு ஒன்றுமே பண்ணலை. அதனால திமுக வராதுன்னு தான் நான் 100க்கு 100 நம்புகிறேன். வராது. எடப்பாடி வந்தாருன்னா ஓரளவுக்கு மக்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவார். அம்மா ஆட்சி இருக்கும்போது கிரைண்டரு, வீட்டுக்கான தேவையான பொருளெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த திமுக வந்து ஒன்றுமே பண்ணல. நிறைய பேர் செத்துக்குன்னு இருக்காங்க. ஊரில் கொலை திருட்டு கற்பழிப்பு, சின்ன சின்ன குழந்தைங்களாம் கடத்துறாங்க. தெருவில் போனால் செயின் பூச்சி இழுக்கிறதுல வந்துட்டு பொம்பளைங்களாம் கீழே விழுந்து பக்கத்தில் ஒரு வண்டியில் அடிபட்டு சாகுறாங்க. ஆனால் இந்த ஆட்சி வரவே கூடாது. நம்ம விஜய் தானே, ஏன்னா புதுசாக வராரு. எல்லாருமே அப்படியே விட்டுட்டே இருந்தா அப்படி ஒருத்தர் வராருன்னா பார்க்கணும்ல. மழை பெஞ்சு தண்ணி வர்றதுலாம் எல்லாமே ஈஸி தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா குப்பமேடு. முதல்ல நாங்கள் விளையாடும் போதெல்லாம் உள்ளே போயிட்டுலாம் கிரிக்கெட் விளையாடுவோம், உள்ளே போய் சுற்றிட்டு இருப்போம். இப்போ நாங்கள் விளையாடுற இடமே குப்பமேடாக மாறிடுச்சு. அவ்வளோ கிட்டத்தில் இருக்குது. முதல்ல இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற மாதிரி இருக்கும் குப்பமேடு. இப்போ இந்த கார்னரில் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது குப்பமேடு. அந்த மாதிரி இப்போ பயோகேஸ் எடுக்கிறேன்றாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30-3 மணிக்கெலாம் வந்து ஒரு மாதிரி அந்த கேஸ் ஸ்மெல் ஒன்று வரும். எப்படின்னா நம்ம குப்பையாக தான் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும்ன்றதை விட அவர் வர்றது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களாம் வெஸ்ட்டு, இப்போ பண்ணுற ஆட்சி வெஸ்ட்டு. நாங்கள் மு க ஸ்டாலின் அவருக்கு தான் அனுபவம் அதிகம். அதனால எல்லாம் 1000 ரூபா தராங்களா, அவங்க 1000 ரூபா தரத்துக்கு முன்னாடி நாங்கள் வாழலையா? அதை யார் வந்து சரி பண்ணி போடுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். நான் கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் அநியாயம் கர்மம் தானே நடக்குது. மு க ஸ்டாலின் ஆட்சி இருந்தானே எந்த ஆட்சி இருந்தானே பேச ஆரம்பிச்சேன்னா பயங்கரமாக இருக்கும். அதனால தான் பேசாமல் இருக்கேன். ஒரே நாத்தம் தாங்கலை, பயங்கரமாக நாருது. கொஞ்சம் நஞ்ச நாத்தெல்லாம் அதில் தான் குடியிருக்கோம். நாங்கள் இங்கே வந்துட்டோம், கிராமத்துலேருந்து வந்தோம். கொசு நிறையா கொசு. 2 நாள் வந்து மழை பெஞ்சுன்னா கொசு மருந்து அடிப்பாங்க, கீழே அடிப்பாங்க, மேலே என்ன பண்ணுறது? இப்போ தானே விஜய் வராங்க வந்த பிறகு தானே தெரியும் நம்மளுக்கு நல்லா செய்கிறாங்க கெட்ட செய்கிறாங்கன்னு. இன்னும் ஓட்டே ஆரம்பிக்கல. அப்போதைக்கு அவருக்கு போடுவோம் நல்லா செஞ்சா. குட்டையில் குளத்துல குட்டையில் ஏரியில் வீடு கட்டுறாங்களா அவங்கள பூரா நவுத்துட்டாருன்னா விஜய் வந்து கடைசி வரைக்கும் போட்டு அவங்களுக்கு. அதிமுக கூட்டணி தான் வலுவாக இருக்கிற மாதிரியே தெரியுது இன்ன வரைக்கும். திமுக கூட்டணி வந்து ரொம்ப கொலாப்ஸாக இருக்குது. இல்லைன்னா ஆட்சி நல்லா ஆட்சி பண்ணார். 4 வருஷம் 2 மாதம் நல்லா ஆட்சி பண்ணார். 4 வருஷத்தில் 5.5 கோடி கடன் வாங்கி வச்சு அவங்க 10 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு 4,35,000 கோடி வச்சுட்டு போனாங்க. 10 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துலேயே 5.5 கோடி கடன் வாங்கி வச்சான். எங்கேயும் ஊழல், எல்லாத்துலேயும் கமிஷன் தான். கமிஷன் கரப்ஷன் இதான் நடக்குது. இங்கேருந்து மணிகுண்டு வரைக்கும் போகிற வரைக்கும் சரி, எந்த ரோடுமே சரியில்லை. யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியதான். ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? காசு தான் கண்டுபிடி போகலாம், வேறு எதுவுமே இல்லை.
காசு கொடுத்தாங்கன்னா போடுவோம், காசு கொடுக்கலையா கம்மு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், அவ்வளோதான். தப்புனா அவங்க பண்ணுறது தப்பு தானே. ஊழல் பண்ணுறாங்கோ, பிரிட்ஜு கேட்டு அது கேட்டு அப்படின்னு சொல்கிறாங்கோ, காசு பாயில் வாங்கி போடுக்கிறாங்க, பாதி காசை எடுத்து வச்சுக்கிறாங்க, அதுவும் அவங்க பண்ணுறது தப்பு தானே. இப்போ கொள்ளை அடிக்கல, நம்ம காசை நம்ம கால்வாசி ஒரு 100ல் ஒரு 1% 1/2% வாங்கிக்கிறோம், அவள் தான். 1000 பேர் 1000 கூட்டணி வைக்கலான்னு என்னதான் இருந்தாலும் மக்கள் நினைக்கிறது தானே. மக்கள் நினச்சா எந்த கூட்டணிக்குமே இருக்காதுண்ணே. நான் மோடிஜி தான் இருக்கு. ஏன்னா உலக பணக்காரத்தில் இப்போ எல்லாத்துலேயுமே வளர்ந்து நிற்கிற நாடாக நம்மளை 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு மோடிஜி. இப்போ புல்வாமா தாக்குதலில் அவ்வளோ நம்ம ஒரு இனத்தையே தலை நிமிந்து வைக்க வச்சிருக்காரு. அப்போ யாருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்? எங்கள் ஓட்டு பாஜக தான். இன்னைக்கு 4வது இடத்துல இருக்கு உலக பொருளாதாரத்தில் நம்ம நாடு. இது வரைக்கும் எங்கே இருந்தது? காங்கிரஸ் பீரியட்ல இருந்ததா? ஆனால் கொண்டு வந்து இன்னைக்கு புல்வாமா தாக்குதலை வந்து அடித்து செஞ்சாரா? பக்காவாக செஞ்சுட்டாப்புல. அது மாதிரி நம்மளை தலை நிமிந்து நிற்கிற வைக்க தலைவன் தான் நமக்கு வேணும். நம்ம ஏரியாவில் பிரச்சனைனா இந்த ரயில்வே கேட்டு தான் பெரிய பிரச்சனை. எப்படி பார்த்தாலும் 3 ஹவர் 1 ஹவர் நிற்க வேண்டியதாக போகிறது. ரெடியாக நிற்கிறத போட போகிறாங்க. இது 1 ஹவர் நிற்கணும். இது ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் போடுறாங்க 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற டைம் தான் போடுறாங்க. வேலை வெட்டி போகிற டைமு. மதியானம் இதேமாரி 12 மணிக்கு போடுவாங்க. இதுக்கப்புறம் சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு போடுவாங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி போடுறாங்க. பெரும் பிரச்சனை இங்கே இது. அண்ணன் தளபதி தான், வேறு யாரும் இல்லை. அவர் வந்து அவர் மாற்றம் கிடைக்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும். ரோடு பள்ளம் மூலியமாக இருக்குது. அவங்களே வண்டி போடுறாங்க, அவங்களே இது பண்ணுறாங்க. நாங்கள் வாடகை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரெடி பண்ணுறது நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வரோம். பட் அண்ணனுக்கு தான் அது வந்து எங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இங்கே இருக்கிறவனுங்க எவனுமே எதுவும் செய்ய மாட்டானுங்க எங்களுக்கு. நாங்கள் அது சொல்ல விரும்பலை. அல்ல யாருக்கு ஓட்டு போடுவோம்? கலைஞருக்கு தான் ஓட்டு போடுவான். அந்த கலைஞர் பேர் சொல்லி எல்லாம் மூட்டை முடிச்சுனா தூக்கி அங்கே துண்ணுவானுங்க. இங்கே நாங்கள் 50 உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். இந்த கட்சியே வேணாம் எங்களுக்கு. மட்டும் ஒரு பொருளை கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சொல்லு, அப்போ எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? நேற்றுக்கு ஓட்டு போடணும்? எதுக்குமே ஓட்டு கிடையாது, எதுக்குமே கிடையாது. நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் நல்லது செய்கிறாரு. அதனால அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் கணிப்பாக தான். ஏன்னாக்கா அவர் நல்லது செய்யலைனாக்கா அவருக்கு வந்து அந்த சான்சஸ் இருக்காது. மக்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா வேறு அடிப்படை சுகாதார வசதி தான் வேணும் எங்களுக்கு. அதாவது டாய்லெட் இருக்காது, இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கணும். ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்தோன்னா வச்சுக்க, தண்ணி வசதி எல்லாரும் வீட்டுக்கும் தண்ணி வசதி கொடுத்தானாக்கா அது ஒன்றும் நல்லா பெட்டராக இருக்கும். நம்ம ஏரியா மழை பெஞ்சா தண்ணி தேங்கிறது சான்ஸ் இல்லை. அந்த வடிகால் வாரியம் வந்து அந்த காவா வந்து ரெடி பண்ணான்னு வச்சுங்க, காவா வசதியே இல்லைங்க. அதனால வந்து அதுதான் உங்களுக்கு ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எப்பயுமே தளபதி தான் ப்ரோ. எல்லாருக்கும் அப்போ தான் ஆட்சியில் இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வராருல்ல, அவர் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாமே. விஜய் தான் ப்ரோ போடுவேன். சரி, நிறைய இருக்குது ப்ரோ. எங்கள் ஏரியாவில் பஸ் ஸ்டாண்ட் இன்னும் வரையும் கட்டவே இல்லை. பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏரியாவில் ஃபுல்லாக பள்ளம் வண்டி, ரோடு போட்டு பள்ளம் வண்டி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை தான் எங்கள் ஏரியாவில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே கலேஜாக இருக்குது. எதுவுமே வந்து யாருமே வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அம்மா போனதுலேருந்து எல்லாம் சும்மா வச்சிங்க. கண்டிப்பாக விஜய் தான். எங்கே என்னங்க பண்ணுறாங்க? டிஎம்கே ஐடிஎம்கே ஒன்றுமே இல்லைங்க. டிஎம்கேலாம் அவங்க ரோடை போய் பாருங்களேன். அந்த சைட்லாம் ராயபுரம் டு இந்த கரெக்டாக நம்ம பீச் ரோடு போகிற வரையும் ஒரு ரோடு கூட போட முடியல. நம்மளும் டிஎம்கேக்கு தான் போட்டோம் லாஸ்ட் டைம். நம்ம ஏரியாவிலே வந்து நின்னாரு. பேர் எபினேசர்னு சொல்லலாம், எங்கள் எம்எல்ஏ. ஒன்றுமே அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. புதுசாக வரட்டவங்க யாருன்னா பார்க்குறது இல்லைங்க. என்ன செஞ்சாங்கன்றது தான் விஷயம். செஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரோடு பிரச்சனை, தண்ணி எல்லாமே இருக்குங்க. பிரச்சனைன்னு சொல்லணும்னா எல்லாம் சொல்லினே போகலாம். முக்கியமாக சொல்லணும்னா அதை சொல்லலாம். அதுவே பண்ண முடியல இவங்களால. ஜனங்களோட கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. தண்ணி பிரச்சனை, இன்னொன்று ரோடு சுத்தம் இல்லை. அங்கங்கே கல் மண்ணும் இருக்குது. வண்டி சரியாக போகிறதில்ல. தேவையான டைமில் அந்த பஸ்ஸு எடுக்க மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் 6 ஹவர் போட்டு தான் எடுப்போம், 1 ஹவர் போட்டு தான் எங்கள் இஷ்டம் தான். ஆட்சி இப்படி இருந்தால இப்படி தான் எடுப்போம். அவங்க ஆட்சின்னா அவங்க கரெக்டாக இருந்தாங்க அப்படி அவங்க சொல்கிறாங்க. எங்கள் இஷ்டம் எடுப்போம், நாங்கள் இஷ்டம் தான் எடுப்போம். முடிஞ்ச விஜய் தான் வரோம். ஆனால் நம்ம ஃபுல்லாக அண்ணாத்து மாதிரி ரெட்டாயில் தான் போடுவோம். எங்கள் ஓட்டு மட்டும் 88 ஓட்டு இருக்குது வீட்டில். எல்லாமே 88 ஓட்டும் எல்லாமே விஜய்க்கு தான் வரும். ஏன்னா அம்மா இல்லை காரணத்தால் எல்லாம் ஓட்டு இப்படி தான் வரும். யாருன்னா ஒருத்தர் வந்து நல்லது செய்யட்டுமே. ஆனால் இந்த ஆட்சி வந்து சரி கிடையாது. ஓன் ஷாப்பில் வந்து அந்த சரி கேட்டால் நம்ம சருக்கு இல்லை. ஆனால் மூட்டையாக போய் பிளாக்ல விற்கிறாங்க. தளபதி தான். புது மாற்றம் வரட்டும்ட்டு. இங்கே பிரச்சனைலாம் இந்த கேட்டு தான் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கேட்டு போட்டுறாங்க, குழப்பு போக முடியல. விஜய் வந்து நல்லா பண்ணுவார்னா விஜய்க்கே போடலாம். இந்த ஆட்சி ஆனால் சரியில்லை. எல்லாரும் ஒயின் ஷாப் பக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே. அதெல்லாம் எல்லாமே பிரச்சனை தானே. புதுசாக ஆதரிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். மக்களுக்கு யாரும் எதுவும் பண்ணல இது வரைக்கும். வந்து வர்றவர்னால எதனா பண்ணுறாருன்னு அதுவும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் புதுசாக ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தது தான் நாடு மாறுமா இல்லை அப்படியே இருக்குமான்னு தெரியும். யார் என்ன செய்கிறாங்க, யார் நல்லது செய்கிறாங்க நாட்டுக்கு. இப்போ இவர் வந்து விஜய் பார்க்கலாம்.
டிஎம்கே ஏடிஎம்கே தான் பார்த்துருக்கும். புதுசாக விஜய் வராரு, வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்து நம்ம வாய்ப்பு கொடுக்காமலே எதுவுமே பேசக்கூடாது. ஸோ இத்தனை வருஷம் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி அவங்க தான் ஆட்சி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆட்சி எடுத்தீங்கன்னா 5 வருஷம் ஃபஸ்ட்டு முதல் வருஷத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுடுவாங்க. பேலன்ஸ் 3 வருஷம் அவங்களுக்கு தேவையானது பண்ணிடுவாங்க. லாஸ்ட் 5ஆவது வருஷம் இருக்குல்ல, 5ஆவது வருஷம் 6 மாதம் கழிச்சு 6 மாதத்தில் நீங்கள் இதெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம். இப்போ இன்னும் ஒரு அடுத்த வருஷம் தேர்தல், அந்த ஒரு 3 மாதத்தில் தேர்தலுக்கு முன்னாடி 3 மாதத்தில் இந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கும். ஃபுல்லாக ரோடு போட்டு அது போட்டு இது போட்டு எல்லாமே கிளியராக இருக்கும். அந்த டைமில் செய்கிறதுக்கு விட 5 வருஷம் முன்னாடி எல்லாமே சரி பண்ணணும். அதுதான் ஒரு ஆட்சிக்கு ஒரு இது. ஸோ எல்லாமே ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் புதுசாக ஒரு விஜய் வந்திருக்காருன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவர் சொன்னதை செஞ்சு காட்டுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு புது மாற்றமாக நான் விஜய் டிவிக்கேவை தான் ஆதரிக்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே இருக்காங்க, பட் அவங்க நல்லதும் பண்ணியிருக்காங்க கெட்டதும் பண்ணியிருக்காங்க. பட் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. 6 கோடி ஜனத்தொகை இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு புது எல்லாருமே ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்களா, அந்த மாதிரி தான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு நானும் விரும்புகிறேன். இங்கே மக்களுக்கான பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை, சரியான ரோடு இல்லை. இங்கே ரோடு எல்லாமே குண்டும் குழியுமாக இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்கும் சரியான வேலை வாய்ப்பு இல்லை. நகருள்ளே நிறைய பசங்க பார்த்திங்கன்னா படிக்காமல் ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ரொம்ப இது பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் அவங்க நல்வழிப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் ரொம்ப ஒரு பொறுக்கித்தனமாக பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் வேலைக்கு போகாமல் அங்கேருந்து பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்குது. சொல்லப்போனால் காவல்துறை கூட இதை பெருசாக கண்டுக்க மாட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் முன்னிறுத்தி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். தண்டையார்பேட்டை அப்படின்னாலே தண்டையார்பேட்டில் தான் வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் நான் விரும்புகிறேன். இல்லை அப்படி இருக்கக்கூடாது, அங்கேருந்து வரவங்களும் அந்த ஒரு பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். போக்குவரத்து இருக்குது, ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அரசியல்வாதிங்க வரப்போ தான் வர்றாங்க, அதுக்கப்புறம் யாரும் வர்றதில்லை, எதுவும் செய்யறதில்ல. இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாங்க, இதுக்கு முன்னே யாரும் எதுவும் செய்யலை. யாருக்கும் போடக்கூடாதுன்னு இருக்கிற என் முடிவு. எனக்கான அடிப்படை வசதி எதுவுமே கிடைக்கலையே. என் பையனுக்கு ரேஷன் கார்டுக்கு 4 வருஷமாக அலையிறேன், எதுவும் கிடைக்கல. எங்களுக்கு தேவையானதே கிடைக்கல. அப்புறம் எதுக்கு நாங்கள் எந்த அரசியல்வாதியெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? எனக்கு நினைவு தெரிஞ்சலேருந்து எங்கள் அப்பா திமுக தான். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சூரியனுக்கு தான் ஓட்டு போட்டோம். இந்த வாட்டியும் நான் சூரியனுக்கு தான் போட்டேன். ஆனால் அதுக்கான அடிப்படை வசதி எனக்கு எதுவுமே கிடைக்கல. 4 வருஷமாக அலையிறோம். 2 பிள்ளைங்க பேர் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுக்கான தேவையானது கிடைக்கல. 2 பிள்ளைங்க இருக்குது, எப்படி ஸ்கூலில் நான் சேர்க்கறது? 2 பிள்ளை இருக்குது எனக்கு. ஒரு பிள்ளைக்கு என் கார்டில் சேர்த்துருவேன், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு கார்டு வாங்கி தரணும்ல. நான் பேர் எடுத்தாச்சு. ஆனால் பார்க்குறவங்க இந்த வீட்டை பார்த்துட்டு இதில் நீ எப்படி வாழ்கிறேன்னு கேட்குறாங்க. இதில் நான் 25 வருஷமாக வாழ்ந்துருந்தாங்கிறேன். இந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும். முடிவு பண்ணலை. யாருக்கு போட்டாலும் இதான் நடக்கும். அரசியல்வாதிக்கு பக்கபலம், அதுக்கான ஆளுங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எங்களுக்கெல்லாம் யார் உதவி பண்ணுவா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு கேட்குறீங்க, உங்களை நம்பி நாங்கள் போட்டுடுறோம். எங்களுக்கான தேவைன்னும் போது ஒரு ஆஃபீஸரை பார்க்கும்போது நான் ஏன் இன்னொருத்தர் உதவி தேடணும்? நானே என் தேவைக்கு நேராக தானே போய் கேட்குறேன். என்னை பார்த்து அவங்க கொடுக்கலாம் இல்லையா? நான் ஏன் ஒரு ரெக்கமெண்டேஷன் தேடணும்?